ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, OSPF. முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து OSPF அப்படிங்கிறத முடிச்சிட பார்க்குறேன். அப்படி நமக்கு முடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாளைக்கும் சேர்த்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற கிளாஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுவே போதுமானது. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு நிறையா பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக எது தேவையோ அதை நம்ம பார்த்துட்டு போவோம். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OSPF அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஓரளவு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இதை கிளியராக பார்க்க போகிறோம். OSPF இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புரோட்டோகால். இந்த OSPF நம்ம திருப்பி இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் ஸ்டேட். அதாவது OSPF அதாவது இதுக்கு என்னன்னா இன்னொரு ரவுட்டிங் புரோட்டோகாலை கம்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக புரியும். RIB அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரவுட்டரை தாண்டி நீங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ணணும். உங்களுக்கு மல்டிபிள் பாத் இருக்கு அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. பாத் நம்பர் 1, பாத் நம்பர் 2, பாத் நம்பர் 3. ரிப் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ரவுட்டர் வந்து லெஸ்ஸாக இருக்கோ அப்படி கால்குலேட், அதாவது எத்தனை ரவுட்டர் தாண்டி போனால் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு லெஸ் கவுண்ட் வருதோ அதைத்தான் வந்து என்ன செஞ்சுக்கிறோம்னா பெஸ்ட்டு பார்த்தா எடுத்துக்கிறோம். ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணாது. பட் OSPF என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, OSPF அப்படிங்கிற ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரவுட்டர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். வேறு வேறு ரவுட்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இது என்ன செய்யும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ரவுட்டர் தன்னோட நெய்பராக மாற்றி அவர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறோம், தன்னோட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இது ஓகே. இது எப்படி வந்து ஷேர் பண்ணுது, இதில் நமக்கு என்னென்ன தியரினா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 2 ரவுட்டர் இருக்கு, R1, R2. ஸோ இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஹலோ பேக்கெட் அப்படிங்கிற ஒரு பேக்கெட்டை வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஹலோ பேக்கெட் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன டீட்டெயில்ஸ்னா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் தெரியும். சில இன்ஃபர்மேஷன் என்னன்னே தெரியாது. அது நம்ம இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம போகிற கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம் இங்கே. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹலோ பேக்கெட், சாரி 30 தப்பாக சொல்லிட்டேன். ஹலோ பேக்கெட் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஓகே. 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை என்ன செய்யும் அப்படின்னா, ஹலோ பேக்கெட் அப்படிங்கிறது சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இங்கே. அந்த ஹலோ பேக்கெட்டில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் CCNA படிக்கும்போது என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, யூனிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட், மல்டிகாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். யூனிகாஸ்ட் அப்படின்னா 1 to 1, ப்ராட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to all, மல்டிகாஸ்ட் அப்படிங்கிறது 1 to 1 குரூப். உங்களோட டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யாராக இருந்தாலும் சரி, ரிப், OSPF, EIGRP, BGP, இவங்களுக்கு ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி BGP விட்டுருவோம், BGP நம்ம இப்போதைக்கு கொண்டு வர போகிறதில்ல. ரிப், OSPF, EIGRP இவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு IP அட்ரஸ் இருக்குது. மல்டிகாஸ்ட் IP அட்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு இந்த ரவுட்டர் இந்த ரவுட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் OSPF, ரிப், அப்படிங்கிற மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிறேங்களேன். மல்டிகாஸ்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கோம், 1 to 1 குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OSPF வந்து ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னோட குரூப்புக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணும். OSPF அப்படின்னு இருக்காங்க பாருங்களேன், அந்த குரூப்புக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணும். யாருக்கு சென்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RIB அப்படிங்கிறதுக்கு சென்ட் பண்ணாது. இது எப்படி சென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிகாஸ்ட் IP அட்ரஸ் அப்படிங்கிற IP அட்ரஸ் இருக்குது. அந்த IP அட்ரஸ் வழியாக தான் சென்ட் பண்ணும். ஒவ்வொரு ரவுட்டிங் ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு மல்டிகாஸ்ட் IP அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். பட் OSPFக்கு மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மல்டிகாஸ்ட் IP அட்ரஸ் இருக்குது.
ஒரு மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 224 அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். 0005 அப்படிங்கிற ஒரு மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ், 224 006 அப்படிங்கிற ஒரு மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஞாபகம் இருக்கும். திருப்பி வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இதெல்லாம் திருப்பி நீங்கள் வந்து இந்த 1 மணி நேரம் வீடியோ திருப்பி பார்த்தாதே என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபுல்லாக வந்து நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த வீடியோ திருப்பி பார்க்கும்போது என்ன செஞ்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். இதை எவ்ரி ஒன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து டிஆர் பிடிஆர் அப்படின்னு வச்சு சாரி டிஆர் பிடிஆர் டெசிக்னேட்டர் ரவுட்டர், பேக்கப் டெசிக்னேட்டர் ரவுட்டர். டிஆர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரவுட்டர். பிடிஆர் அப்படிங்கிறத ஸ்லேவ். ஸோ இதனால் என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இதை உங்களுக்கு ஆல்ரெடியும் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒரு தடவை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஓஎஸ்பிஎஃப் வந்து நீ கம்ப்ளீட்டாக முடிச்சிரும் அப்படிங்கிறதுனால ஒரு தியரியாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு சுவிட்ச் இருக்கு. அதே மாதிரி சுவிட்ச் இல்லாமல் 2 ரவுட்டரை நீங்கள் ஓஎஸ்பிஎஃப்ல கனெக்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கிடுவோம். R1 R2. இப்போ R1 அப்படிங்கிற ரவுட்டரில் நீங்கள் 1.1.1.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுறீங்க. R2 அப்படிங்கிற ரவுட்டரில் 1.1.1.2 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுறோம். R1 ரவுட்டர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கிட்ட இருக்கிற பெரிய ஐபி அட்ரஸை ரவுட்டர் ஐடி அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஐடி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இவங்க 2 பேரில் யாரோட ரவுட்டர் ஐடி பெரிய ரவுட்டர் ஐடியா இருக்கோ அவர் என்னவா மாறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிறார். அவர் தான் வந்து மாஸ்டர். இவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதோட மீனிங் டிஆர்னா என்ன, பிடிஆர்னா என்ன, மாஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்பிஎஃப் வந்து இந்த நெய்பராக வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு 7 ஸ்டேஜ் வந்து நடக்கும். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 7 ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் அப்படிங்கிற ரவுட்டர் இருக்கார் பாருங்களேன், அவர் தான் என்ன செய்வார்னா தங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுட்டர் டிஆராக இருக்காரு, இன்னொருத்தர் வந்து பிடிஆராக இருக்காரு. இந்த இடத்துல ப்ராப்ளமே கிடையாது. சம்டைம்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சில் மல்டிபிள் ரவுட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகலாம். R1 R2 R3 R4. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ், 1.2 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ், 1.3 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ். சுவிட்சில் போட்டுட்டேன். 1.1 1.2 1.3 1.4. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. இதில் ஒருத்தர் யார் செய்வார்னா டிஆர் அப்படிங்கிற மாதிரி பொசிஷனுக்கு போவார். இதில் யார் பெரிய ஐபி அட்ரஸோ அவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா டிஆர் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவார். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பெரிய ஐபி அட்ரஸ் வந்து யாரா மாறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் அப்படிங்கிற மாதிரி மாறுவார். மற்ற இவங்க 2 பேரை தவிர மற்றவங்க இருக்காங்க பாருங்களேன், அவங்க ஃபுல்லாக என்னவா மாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பிடிஆர். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒரு ஐபி அட்ரஸ் வந்து 224.0.0.5 அப்படிங்கிற ஒரு ஐபி அட்ரஸ், இன்னொன்று வந்து 224.0.0.6 அப்படிங்கிற ஒரு ஐபி அட்ரஸ். ஓகே. இந்த இடத்துல ஒரு 2 ப்ராசஸ் நடக்கும். இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரவுட்டருமே வந்து ஹலோ பாக்கெட் அப்படிங்கிற பாக்கெட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணாதான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா யாருக்கு வந்து நெய்பர்
இப்போ இவங்க 4 பேருமே OSPF ரெடி பண்ணீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நெய்பராக வந்து மாறுவாங்க. அப்போ இந்த ஹலோ பேக்கெட்டை சென்ட் பண்ணது பாருங்களேன். சென்ட் பண்ணும்போது எந்த ஐபி அட்ரஸ் வழியாக சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224005 அப்படிங்கிற இந்த ஐபி அட்ரஸ் வழியாத்தான் என்ன செய்யும் அப்படின்னா ஹலோ பேக்கெட்டை சென்ட் பண்ணும். இது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ R1 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குது. R2 20 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குது. 30 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குது. இவர்கிட்ட 40 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஓஎஸ்பிஎஃப் அப்படின்னு ரெடி பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 4 ரவுட்டர்ட்டையுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1, R2, R3, R4 இவங்க 4 பேர்ட்டுமே என்ன நெட்வொர்க் இருக்கும் அப்படின்னா 10, 20, 30, 40 அப்படிங்கிற இந்த 4 நெட்வொர்க் இருக்கும். எப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, தன்னோட இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவார், இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவார். மாற்றி மாற்றி 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இப்போ சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும்போது இப்போ 4 பேரும் ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஆர்டர் இல்லாமல் மாறி மாறி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். ஏன்னா சுவிட்சுக்குள்ள என்ன நடக்கும்னா ப்ராட்காஸ்ட் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா R1 என்ன செய்கிறாரு, தாங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து R4க்கு வந்து அனுப்புகிறாரு அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். R4 அதை வாங்கி R2க்கு அனுப்புகிறாரு அப்படின்னு வச்சுக்கிறோங்க. R1 திருப்பி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் R2க்கு அனுப்புது. R4ம் அனுப்பிடுச்சு, திருப்பி R1 அனுப்புகிறாரு அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். இந்த இடத்துல R2 வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். ஒருத்தர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கணும், அதை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு ப்ராப்பராக வந்து அனுப்பணும் இந்த இடத்துல. ஸோ இதுக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 224.0.0.5, இன்னொன்று வந்து 224.0.0.6. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ பேக்கெட் எல்லாருமே சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ண பிறகு எனக்கு R1 வந்து R2க்கு நெய்பர், R1 வந்து R4க்கு நெய்பர், R1 வந்து R3க்கு நெய்பர் அப்படிங்கிற மாதிரி மாறும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 இருக்கார்ல, எக்ஸாம்பிளுக்கு R2 அவர்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, 20 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த 20 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை யாருக்கெல்லாம் அனுப்ப மாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எல்லாம் வந்து அதர் பிடிஆர் அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்ப மாட்டார். இங்கே யாருக்கு அனுப்புவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படிங்கிற ரவுட்டருக்கு தான் அனுப்பும். டிஆர் அப்படிங்கிற ரவுட்டருக்கு வந்து எப்படி அனுப்பும், இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி அனுப்பும். 224.0.0.6 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி என்கிட்ட 20 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை யாருக்கு வந்து அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ரவுட்டருக்கு அனுப்பும். ஸோ இதே மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1, R3 எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா 224.0.0.6 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தாங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக யாருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R4க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இப்போ R4 என்ன செய்கிறாரு, R2 வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டார். R4 ஏற்கனவே என்ன இருக்குது, 40 இருக்குது. இப்போ 20 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த 20 அப்படிங்கிற நெட்வொர்க்கை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1க்கும் கொடுக்கணும், R3க்கும் கொடுக்கணும். இப்போ இவர் தான் கொடுப்பாரு, மற்ற யாரும் கொடுக்க மாட்டார். இவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224.0.0.5 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி திருப்பி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுவார். ஸோ இதுதான் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திருப்பி இந்த இடத்துல எழுதி போகிறேன். நீங்கள் இன்னொரு தடவை வீடியோவும் பார்த்துக்கிறங்க. ஆல் ரவுட்டர்ஸ், எல்லா ரவுட்டரும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ பாக்கெட் அப்படிங்கிறத எந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன அடுத்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பிடிஆர் அப்படிங்கிற எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். யார் இருக்கிறதுலே பெரிய ஐபி அட்ரஸாக இருக்காங்களோ அவர் டிஆராக மாறுவார், இன்னொருத்தர் வந்து பிடிஆர் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவாங்க. ஓகே. அடுத்து தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் ரவுட்டர்ஸ், அதாவது டிஆரை தவிர டிஆர் பிடிஆர், அதாவது டிஆர் பிடிஆரை விட்டுருங்க, டிஆர் பிடிஆர் வந்துருச்சு. டிஆர் பிடிஆரை தவிர ஆல் ரவுட்டர்ஸ் இருக்காங்க பாருங்களேன். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224
006 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தாங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆருக்கும் பிடிஆருக்கும் அப்டேட் பண்ண, அதாவது டிஆருக்கு கொடுப்பாங்க. டிஆர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது யாருக்கு பாஸ் பண்ணணும், பிடிஆருக்கு தான் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணும். ஸோ அதனால இப்போ இதில் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா டிஆருக்கும் பிடிஆருக்கும் ஆல் அதர் ரவுட்டர்ஸ்னால் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ டிஆரும் பிடிஆர்ட்டையும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா அதர் ரவுட்டர்ஸ்லேருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும். அதை ஒவ்வொரு அதர் ரவுட்டருக்கும் டிஆரும் பிடிஆரும் என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பணும். ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் சென்ட் அப்டேட் எந்த ஐபிஎட்ஸ் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 005 அப்படிங்கிற ஐபிஎட்ஸை யூஸ் பண்ணி மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த ஹலோ பாக்கெட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இந்த பாக்கெட் அப்படிங்கிற பாக்கெட்டுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஏரியா ஐடி. நம்ம ஏரியா 0 ஏரியா 1 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற பாருங்களேன், அதுதான் ஏரியா ஐடி. அடுத்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கேன், இது வந்து நம்ம கிளாஸில் எடுக்கலை, அதனால நான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியாது, இதை நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். ஏரியா டைப். ஸோ ஏரியா டைப் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டப் ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, என்எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதை நான் பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஹலோ பாக்கெட்டுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எழுதிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் லென்த். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பீங்க 1.1.1.1. அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸில் கொடுத்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு சப்நெட் மாஸ்க் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா 255.255.255.0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பீங்க. இப்போ ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நீங்கள் அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க அந்த இடத்துல. ஸோ அந்த ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படிங்கிறது இந்த சப்நெட் மாஸ்க், அந்த சப்நெட் மாஸ்க் என்ன அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹலோ இன்டர்வல். எத்தனை டயத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ஹலோ பாக்கெட் வந்து சென்ட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இன்னொன்று நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ டைம் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் சிசிஎன்பி லெவலில் வந்து படிக்கும்போது பார்ப்பீங்க. இப்போ 10 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த ஹலோ பாக்கெட் வந்து சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்களேன். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி 5 செகண்டுக்கு ஒரு தடவை சென்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றலாம். அப்படி மாத்துறீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கார் பாருங்களேன், அவரையும் நீங்கள் மாற்றணும். இந்த ஹலோ டைம் வந்து 2 பேருக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னாலும் என்ன செய்யாதுன்னா நெய்பர்னா வராது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் டைம். டெட் டைம் அப்படிங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த 6 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டைப். இப்போ இது எல்லாம் சிசிஎன்பியில் தான் நீங்கள் பெருசாக பார்ப்பீங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நெட்வொர்க் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்று வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2 ரவுட்டரை நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். ஒரு 4 ரவுட்டரை சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராட்காஸ்ட் நடக்கும். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனா இல்லை ப்ராட்காஸ்ட் டைப்பா அப்படிங்கிறதுனா சொல்லும். அடுத்து 7th வந்து ஆத்தன்டிகேஷன். ஆத்தன்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரவுட்டர்லையுமே வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சிஸ்கோ அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டியே. ஃபஸ்ட்டு இந்த ரவுட்டரில் மட்டும் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டியே. இந்த ரவுட்டரில் பாஸ்வேர்டு செட் பண்ணல, பட் ஓஎஸ்பிஎஃப்னா ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் என்ன வராதுன்னா நெய்பர்ஷிப் வராது. அதே பாஸ்வேர்டு இங்கே ரெடி பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா நெய்பர்ஷிப் வரும். ஸோ இந்த ஹலோ பாக்கெட் அப்படிங்கிற பாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சொன்னது வந்து நம்ம ஹலோ டைம் வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருந்தோம், டெட் டைம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருந்தோம். ஓகே, ஹலோ டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நமக்கு நடக்கும்.
டெட் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இருக்கும். ஹலோ டைம்னா என்ன, டெட் டைம்னா என்ன? ஹலோ டைம் வந்து சொல்லியாச்சு. ஹலோ டைம் அப்படிங்கிறது ஹலோ பாக்கெட் அப்படிங்கிறது சென்ட் ஆக போகுது. இவர்கிட்ட வந்து 10 ஒரு நெட்வொர்க் இருக்கு. R3. ஸோ இப்போ 3 பேர்லேயும் நம்ம OSPF வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்போ அந்த 10 நெட்வொர்க்கை யாருக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துடும். இவரோட ரவுட்டிங் டேபிளில் அந்த 10 நெட்வொர்க் வந்து இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸை ஒருத்தர் வந்து ஷட் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இது வந்து 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை என்ன செய்யும் அப்படின்னா ஹலோ பாக்கெட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கே. ஸோ இந்த ஹலோ பாக்கெட் வந்து போய்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு ஒரு தடவை போதா, செகண்ட் 10 செகண்ட் ஒரு தடவை போகுது, தேர்டு வந்து 10 செகண்டுக்கு ஒரு தடவை சென்ட் பண்ணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருந்தும் 10 செகண்டுக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ பாக்கெட் அப்படிங்கிறது நமக்கு வரணும் இங்கே. ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நெய்பர் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஒரே ஒரு ஓகே. இப்போ ஆப்போசிட்ல வந்து டெட் அவர்கிட்ட வந்து என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ பாக்கெட்டுங்கிறது வராது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் வரையும் வெயிட் பண்ணும், செகண்ட் 10 செகண்ட் வரையும் வெயிட் பண்ணும், தேர்டு 10 செகண்ட் வரையும் வெயிட் பண்ணும். அப்படி அவர்கிட்ட இருந்து வரல அப்படின்னா என்ன செஞ்சிடும்னா அவர்கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷனை ரவுட்டிங் டேபிள்ல இருந்து டெலீட் பண்ணிடும். அப்படின்னா ஆப்போசிட்ல உள்ளவர் வந்து டெட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அதே ஹலோ டைம் அண்ட் டெட் டைம். அந்த டெட் டைம் முடிகிற வரையும் என்ன செய்யும் அப்படின்னா நெய்பர்ட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும், டெலீட் பண்ணாது, சடனாக வந்து டெலீட் பண்ணாது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டரோட நெய்பரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 7 ஸ்டேஜ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த 7 ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது போன தடவை நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அது பெருசாக சொன்னா நான் என்னன்னு தெரியல, இல்லை சொல்லலையான்னு தெரியல, அதை விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்களேன். லிங்கோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணி தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OSPF வந்து ரன் ஆகும் அப்படின்னு. அந்த லிங்க் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தியரி ஒன்று இருக்குது. தியரியை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், பட் அந்த தியரியை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து புரியாது. ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தியரியை பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தியரி வந்து கிளியராக வந்து நமக்கு வந்து புரியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரவுட்டரை எடுத்துக்கிறோம். R1 R2. இதோட ஐபி அட்ரஸ் 1.1.1.1, இதோட ஐபி அட்ரஸ் 1.1.1.2. ஸோ இதுதான் 2 பேருக்குமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஐடியா இருக்கும். 2 பேரோட ரவுட்டர் ஐடியா ஓகே. இப்போ இது எல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டேஜ் 1 இதோட பேர் வந்து டவுன் ஸ்டேஜ். ரெண்டு பேருமே ஹலோ பாக்கெட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்களேன், அந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்டேஜ். OSPF ரெடி பண்ணிட்டோம், பட் ஹலோ பாக்கெட் வந்து சென்ட் ஆகலை. அப்படி சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுக்கு பேர் வந்து டவுன் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து இன்சியேட் ஸ்டேஜ். ஸோ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ பாக்கெட்டை ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஹலோ பாக்கெட்டில் என்ன இருக்கும், ஆல்ரெடி நான் சொன்ன அந்த 7 விதமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். 7 விதத்தையும் நம்ம இப்போ என்ன செய்ய முடியாதுன்னா மெமரியில் வைக்க முடியாது. நம்ம இப்போதைக்கு என்ன வச்சுக்கிற போகிறோம்னா இந்த ரவுட்டர் ஐடியை எடுத்துக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுக்கு வந்து போகும். ஸோ இன்சியேட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல ஒரு ரவுட்டர்ல இருந்து மட்டும் போகுது பாருங்களேன் ஹலோ பாக்கெட், அது தான் இன்சியேட், இன்னொரு சைட்ல இருந்து வரல. ஓகே, போயிடும். போன பிறகு தேர்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வே ஸ்டேஜ். டூ வே ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கிட்ட போயிருச்சு, இவரும் என்ன செய்வார்னா ஹலோ பாக்கெட் வந்து சென்ட் பண்ணுவார். இவர் சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா R1 அனுப்பிச்சு பாருங்களேன், அந்த ரவுட்டர் ஐடி ப்ளஸ் தாங்கிட்ட இருக்கிற ரவுட்டர் ஐடி ரெண்டையுமே வச்சு சென்ட் பண்ணுவார். அதுதான் டூ வே ஸ்டேஜ். ரெண்டு சைடுமே வந்து இந்த ஹலோ பாக்கெட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து எக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேஜ்.
எக்ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து டிஆர் அல்லது இன்னொருத்தர் வந்து பிடிஆர் அப்படிங்கிற பொசிஷனை வந்து எடுக்க போறாங்க பாருங்களேன். அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்ட் ஸ்டேட். ஓகே. இது வந்து எப்படி எடுத்துக்கிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ரவுட்டர் ஐடி பெரிய ரவுட்டர் ஐடியா இருக்கோ, அவர் தான் வந்து என்ன செய்வாரு? எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட். இப்போ R1க்கு என்ன தெரிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R2 R2ஓட ரவுட்டர் ஐடி என்னன்னு தெரிஞ்சிரும். R2க்கு R1ஓட ரவுட்டர் ஐடி என்னன்னு தெரிஞ்சிரும். அப்போ 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா, கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே. கம்பேர் பண்ணி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு மாஸ்டரா இருக்கணும், யாரு ஸ்லேவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யாரு மாஸ்டரா வருவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் மாஸ்டர். ஏன்னா இவரோட ரவுட்டர் ஐடி தான் பிக். ஸோ அதனால இவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ரவுட்டர். இவர் வந்து ஸ்லேவ். இவர் வந்து பிடிஆர் ரவுட்டர். ஸோ அடுத்து 5th ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிடி, டேட்டா பேஸ் டிஸ்கிரிப்ஷன், இதோட ஃபுல் ஃபார்ம். டேட்டா பேஸ் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது அவரோட ரவுட்டிங் டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதை தான் வந்து அந்த டிபிடி டேட்டா பேஸ். நம்ம இப்போ அடுத்து நம்ம ஒரு கான்செப்ட் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம். அதில் வந்து இந்த டேட்டா பேஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ரவுட்டர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் ரவுட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இது முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த இடத்துல லோடிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேஜில் யார் வந்து பண்ணணும், யார் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இங்கே லோடிங் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த லிங்க் வந்து, அதாவது இவருக்கு இவர் நெய்பர், இவர் R1க்கு R2 நெய்பர், R2க்கு R1 நெய்பர் அப்படிங்கிறத சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான 3 பார்த்துக்கிறோம். LSR, LSU, LSACK அக்னாலஜ்மெண்ட். அதாவது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் ஸ்டேஜில், அதாவது 5th ஸ்டேஜ் என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட். 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 10 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் இருக்குது, இவர்கிட்ட வந்து 20 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குது. 10 வந்து இவருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு, 20 வந்து இவருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ R2 டிஆர் ரவுட்டர் என்ன கேட்கும்னா R1ட்ட நீ வந்து எல்லாமே எனக்கு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இங்கே. ஸோ அதான் எல்எஸ்ஆர் ரெக்வெஸ்ட் பண்ணுது. எல்எஸ் அப்படிங்கிறது லிங்க் ஸ்டேட். ஓஎஸ்பிஎஃப் அப்படின்னாலே லிங்க் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். ஸோ அதுக்கு R2 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி R1 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்டேட். ஒருவேளை நம்ம அது கொடுக்கும்போது ஒரு புதுசாக ஒரு நெட்வொர்க் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா, இப்போ புதுசாக எனக்கு ஒரு நெட்வொர்க் வந்திருக்கு, அதையும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் சரி, கொடுக்கலைன்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை என்ன செய்யும், அப்டேட் பண்ணும். அது LSU. ஒருவேளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சுன்னு வச்சுக்கிறேன், எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா R2 என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1ட்ட 10 அப்படிங்கிற நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு R1ட்ட இருந்து நான் எல்லாமே வாங்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக அனுப்பிடும். அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிடுச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் R1ஓட இன்ஃபர்மேஷன், இதை தவிர R1ட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ இது எல்லாம் முடிச்சு ஃபைனலாக இவங்க எல்லாம் முடித்த பிறகு நமக்கு என்ன வரும்னா 7th ஸ்டேஜில் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 ஓட நெய்பர் வந்து R2. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி காட்டும்னா R1 வந்து எனக்கு நெய்பர் வந்து R2 அப்படிங்கிறத எப்படி காட்டும்னா R2வில் எந்த ஐபி அட்ரஸ் வந்து ரவுட்டர் ஐடியா இருக்கோ அந்த ரவுட்டர் ஐடியா வந்து என்னோட நெய்பர் அப்படிங்கிற மாதிரி காட்டும். R2 அதே மாதிரி R1 வந்து என்னோட நெய்பர் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஸோ இதுதான் ஓஎஸ்பிஎஃபோட இந்த 7th ஸ்டேஜ், ஒரு நெய்பர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான 7th ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்பிஎஃப்ல எல்எஸ்ஏ டைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 7 டைப் இருக்குது. எல்எஸ் அப்படின்னா என்னது, லிங்க் ஸ்டேட். ஸோ இந்த அந்த இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வந்து
சிசிஎன்பி லெவலில் போகும்போது ஏகப்பட்டது வரும். பட் நீங்கள் வந்து சிசிஎன்பி லெவலில் நம்ம கிடையாதுல, நம்ம வந்து ஃபயர்வால் சைடு போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சைட்லையுமே ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னால் பெருசாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓஎஸ்பிஎஃப் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த எல்எஸ்ஐ டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரியை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இந்த லிங்க் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதே லிங்க்கில் ரீஜாயின் பண்ணிக்கிறோம்.